வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது குதிகால்களை உயர்த்தும் ஒரு பயிற்சியாகும். இதனால எனக்கு என்ன பெரிய நன்மை ஏற்பட போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது மிக அற்புதமான பலன்களை தர ஒரு பயிற்சியாகும். நாம இதை சிம்பிள் எக்ஸசைசஸ் ஃபார் கிரேட் ரிலீஃப் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போறோம். இது உங்களுடைய இருதயத்துக்கு உடனடியாக இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் எனக்கு மூச்சு திணறல் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனடியாக நீங்க இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களுடைய இருதயம், நுரையீரல் பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகும். ஆனா அதற்கு நீங்க இந்த பயிற்சியை நின்று கொண்டு செய்ய வேண்டும். அதே போல இது உங்களுக்கு குதிங்கால்கள், கணுக்கால்கள்ல வலி இருக்கு. அதாவது ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? கீழே பாதத்தை ஒட்டி இருக்கிற முழியில வலி இருக்குன்னா, அதற்கு நீங்க இதை நாற்காலியில உட்கார்ந்துட்டு செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான பலனை தரும். அதே போல கெண்டைக்கால்கள்ல வலி இருக்கு, எனக்கு முழங்கால்கள் கொஞ்சம் பலமாகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த பயிற்சி நீங்க முதல்ல அந்த முதல் படத்துல காமிச்ச பாரி சேர்ல உட்கார்ந்தோ இல்லைன்னா நேராக நின்னுட்டு சேரை பிடிச்சுக்கிட்டோ இல்லைன்னா தனியாக நின்னுட்டு பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நின்னுட்டு பண்ணலாம். முதல் பயிற்சி இங்க பாருங்க. உங்களுடைய இடது கால் குதிகால்களை இந்த மாதிரி 10 முறை நீங்க வேக வேகமாக நல்லா தூக்கணும். அதாவது நீங்க தூக்கும் பொழுது உங்களுடைய விரல்கள் மட்டும்தான் கீழே இருக்கணும். அந்த மாதிரி முழுமையாக உங்களுடைய கால்களை இந்த மாதிரி 10ல இருந்து 20 முறை நீங்க தூக்கி இறக்கணும். முதல் தொடக்கத்துல 10 செய்யலாம். ஆனா போக போக இதை நீங்க 20 முறை செய்யும் பொழுது இது ரொம்ப அற்புதமான, அதாவது மேல தூக்குறது ஒரு கவுண்ட் அப்படின்னு எண்ணிங்கன்னா அது மாதிரி 20 முறை நீங்க இந்த பயிற்சியை செய்யணும். இப்போ இடது கால் பயிற்சி நம்ம ஒரே தடவையில் 20 4 செட்டு நீங்க பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ இதே போல வலது காலுக்கு ஆரம்பிச்சு நம்ம 20 4 செட்டு நம்ம பண்றோம். அதாவது 20 அப்படிங்கிறது ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி 4 முறை செய்யணும். இப்போ என்னால் 20 தொடர்ச்சியாக செஞ்சுட்டு அதே மாதிரி 4 முறை அப்படின்னா கிட்டத்தட்ட 80 தடவை வருது, என்னால் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 தடவையாக நீங்கள் ஒரு செட்டு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ஒரே நேரத்தில் இதை நான் செய்யணுமா, அதாவது 4 முறையும் ஒரே நேரத்தில் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 கால்களையும் இந்த மாதிரி தூக்கி இறக்குறது. இது 3வது பயிற்சியாக நம்ம செய்யணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை செய்யறதன் மூலியமாக உங்களுடைய கால்களில் எப்பொழுதுமே மிக அருமையான இரத்த ஓட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வெரிகோசஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, பாதங்கள் வீங்கி கொள்ளுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அதாவது நான் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணேன், காலை தொங்க போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பாதங்கள் வீங்கிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் மிக அற்புதமான பலனை தரும். 4வது பயிற்சியாக நீங்கள் இந்த மாதிரி ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்கிற மாறி மாதிரி தூக்குற பயிற்சியை இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் வேகமாக செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி மிக மெதுவாக நீங்கள் இதை செய்யுங்க. இப்போ கொஞ்சம் வயசில் பெரியவங்க, அதே மாதிரி கால்களில் பிரச்சனை இருக்கிறவங்க, நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காட்டுற மாதிரி செவுத்தில் போய் உங்களுடைய சுவரில் கைகளை வச்சுக்கிட்டு ஒரு சப்போர்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இது யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.